ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரே இரவில் முகப்பருவெல்லாம் நீங்கி முகம் அழகாகவும் பொலிவாகவும் இருக்கக்கூடிய 10 வகையான டிப்ஸ் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூண்டு தொற்று கிருமிகளை நீக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்குது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் முகப்பருக்களை நீக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குது. ஸோ பூண்டை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அது தோல்லாம் எடுத்துட்டு அது நீங்கள் அந்த பரு இருக்க இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் கியூப், அதை ஐஸ் கட்டி எடுத்து பரு இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு முதல்ல ஒத்தடம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூண்டோட பேஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் கழுவிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பரு முற்றிலுமாக மறைகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்து வெள்ளரிக்காய் சருமத்தை நல்ல மென்மையாக வச்சுக்கக்கூடிய தன்மை வெள்ளரிக்காயில் இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, இ, சி நிறையவே இருக்குது. ஸோ எண்ணெய் பசை இருக்கிறவங்க அதிகப்படியான எண்ணெய் பசையை அதை நீக்கிட்டு முகப்பருக்களையும் நீக்கக்கூடிய தன்மை வெள்ளரிக்காயில் இருக்குது. ஸோ வெள்ளரிக்காயை நல்லாவே அரைச்சி நீங்கள் முகத்தில் அந்த பருக்கள் இருக்க இடத்துல தடவிட்டு அது தினமும் இது செய்யலாம். அது மட்டும் இல்லை, அந்த வெள்ளரிக்காயை என்ன பண்ணுறீங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த வெள்ளரிக்காயை ஒரு வெள்ளரிக்காயை நறுக்கி போட்டுட்டு அந்த தண்ணியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை முகத்தில் கழுவுறதுனால கூட உங்களுக்கு முகப்பரு நீங்கும். அடுத்து டூத் பேஸ்ட். நம்ம நார்மலாக பல்லு விளக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக எடுத்து முகப்பரு எங்கே இருக்கோ அதில் டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை செய்யலாம். அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் கொடுத்துருங்க. ஒத்தடம் கொடுத்துட்டு அது ஃபுல்லாகவே அந்த எங்கெங்கெல்லாம் பரு இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. முகப்பரு அதில் முகப்பருவில் உள்ள கிருமியும் சரி, அதில் இருக்கக்கூடிய நீர் தேவையில்லாத நீரும் சரி அந்த அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் சருமம் உள்ளவங்களுக்கும் அது என்ன பண்ணால் அந்த பேஸ்ட் நல்லா அப்சர்வ் செஞ்சுக்கும். பருக்கள் நீங்கக்கூடிய தன்மை டூத் பேஸ்ட் இருக்குங்க. அது இல்லாமல் பேஸ்ட்டில் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கனால சென்சிட்டிவான உள்ள சருமம் உள்ளவங்களை மட்டும் இதை என்ன பண்ணீங்க போடாதீங்க. அடுத்து தேன் என்ன பண்ணணும்னா பருக்களுக்கு ஒரு சிறந்த ஆன்டி மைக்ரோஃபைலாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேனை பஞ்சில் நனைச்சிக்கிட்டு எங்கே பரு இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா பரு மறைகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த பரு இருக்க இடத்துல தேனை அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே சரி எது அப்ளை பண்ணாலும் ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் அதை வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு அது நல்லாவே க்யூர் ஆகும். அடுத்து ஆப்பிள் சிட்டர் வினிகர். இதில் நமக்கு சருமத்துக்கு நிறையவே நன்மைகள் தரக்கூடிய தன்மை நமக்கு ஆப்பிள் சிட்டரில் இருக்குது. ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலுமே கிடைக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு காட்டனில் நினச்சி நீங்கள் பரு இருக்க இடத்துல ஃபுல்லாக அப்படியே தொட்டு வைங்க. வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கழுவணும்னு அவசியம் கிடையாது. காலையில் எழுந்த பிறகு நீங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது 100% நல்லாவே க்யூர் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கிரீன் டீ பேக்கெட் நமக்கும் இதுவும் கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா தண்ணியில் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு கிரீன் டீ பேக்கெட் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட கலரே நல்லா ஒரு க்ரீன் கலரில் வந்துடும். அதை நீங்கள் நல்லா ஆறின பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் கட்டி வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐஸ் கியூப் பாக்ஸு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அது நல்லா உறைஞ்ச பிறகு அதை அந்த கியூபை எடுத்து நீங்கள் ஃபேஸில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக தொட்டு அந்த ஒத்தடம் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லாவே பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். அடுத்து புதினாவில் அதிக அளவில் சாலிசிலிக் அமிலம் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா பருக்களை நிற்கக்கூடிய தன்மை இந்த புதினாவுக்கு இருக்குது. இது என்ன பண்ணால் பருக்கள் சில பேருக்கு என்னென்னா முகத்தில் குழியாக இருக்கும். அந்த குழியில் என்னென்னா அதில் செல்கள் எல்லாம் இறந்து போயிருக்கும். ஸோ நம்ம புதினா அப்ளை பண்ணுறதுனால அந்த செல்கள் இறந்த செல்களை அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் உங்களுக்கு கொடுக்கும். புதினா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் போல் தேன் கலந்துருங்க. கலந்துட்டு அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு முகத்தில் தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.
அடுத்து வந்து டீ ட்ரீ ஆயில்னு சொல்கிறது, இதுவும் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். இதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஆயில் வந்து கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு காட்டனில் நனைச்சி நல்லா ஊற்றி எடுங்க. ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த முகத்தில் உள்ள கிருமிகளை நீக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியாவாக இது வந்து செயல்படுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல வந்து இந்த சோடாவை எடுத்து கொஞ்சம் போல் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு நல்லா வந்து குளிர்ந்த நீரை வச்சு முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க. சில பேருக்கு வந்து முகத்தில் இது போட்ட உடனே எரிச்சலை உண்டாக்கும். ஸோ அப்படி எரிச்சல் உண்டாக்கிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. நான் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 பியூட்டி டிப்ஸுமே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.